சொல்றேன். ஓகே ஓகே. இன்னைக்கு 321வது அரசியல் கூட்டம். அதுக்காக உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். சாப்பிட்டு நிகழ்ச்சி. ஓகே சார், ஓகே. 321வது நிகழ்ச்சி. நீங்க ஏதோ தவறாக நினைக்க கூடாது. ஏன்னா சம்மந்தம் இல்லாம 300 கொண்டாடுவாங்க, 350 கொண்டாடுவாங்க, இல்ல சார் 321 அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே சார். ஏன்னா 300வது நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடல. மக்களும் யாரும் அப்படி நினைக்காதீங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து 321வது நிகழ்ச்சிக்காக தான் நாங்க அப்படி கொண்டாடுறோம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒன்று இருக்கிறது, அதுவும் இந்த பிராண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டாட வேண்டும் என்ற காரணம் தேவையா? சார் இது நல்ல நல்ல பிராண்ட், சுவையாக இருக்கும். சாப்பிட்டு விட்டு சொல்லி முடிஞ்சா விளம்பரம் கொடுத்து சவுக்கு மீடியா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருப்பா. Slice it from Arun Ice Creams. ஐஸ்கிரீம்ல சாப்பிட்டீங்களா? நல்லா ரெண்டு இருந்துச்சு ஷூட் இன்னைக்கு. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு சார். அது என்ன கொஞ்சம் உருகிருச்சு வரப்ப வெயில்னால. அது நேற்று நடந்த டெவலப்மெண்ட்னால நேற்று ரெடி பண்ணது இது, அதனால உருகிடுச்சு. நிகழ்ச்சிக்கு போங்க. அதான் சார், நேற்று வந்து திரு அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஒரு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சொல்லுங்க. திடீர் மாற்றம் சார். புதிய தலைமுறை சேனல்ல வந்து அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் அந்த நியூஸ் வருது. கீழே கமெண்ட்ல ஃபுல்லா வந்து சவுக்கு 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 வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம சேனல்ல வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. மற்ற சேனல்கள்லயும் போயிட்டு உங்களோட பெயரை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? எனக்கு உள்ளபடியே ஒரு அதிகாரியின் மாற்றத்தை இந்த சமூகம் இப்படி கொண்டாடி நான் முதல் முறையாக இப்போதுதான் பார்க்கிறேன். தீபாவளி பண்டிகையை போன்று கொண்டாடுகிறார்கள். உண்மையிலேயே நிதிஷ், 40 வருடங்களாக நான் தொடர்ந்து இந்த அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை பார்த்து வருகிறேன். சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் தொடங்கிய கடந்த 15 ஆண்டுகளிலும் சரி, இதைவிட பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். 2011 1 மார்ச் 2011 அன்று தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வருது. அன்னைக்கு திரு ஜாஃபர் சேட் விடுப்பில் செல்கிறார். இந்த அருண் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜாஃபர் சேட்டு தமிழகத்தை ஆண்டார். இவங்க அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு தான் ஆண்டாங்க. ஒரு ஆள் தனியாக ஆளவில்லை. ஜாஃபர் சேட் தனியாக ஆண்டார் தமிழகத்தை. அவர் நினைத்தது தான் நடக்கும். அழகிரியும் கனிமொழியும் போய் கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. ஒரு நல்ல எதிரி என்று நான் ஜாஃபர் சேட்டை அழைப்பேன். அப்போது அவருடைய மாறுதல் கூட எவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை சமூகத்தில் ஏற்படுத்தவில்லை.